அரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஆண்டவரே, ஆதி காலத்தில் ஆதி பிதாக்களான ஆதாம் ஏவாளுடன் நீர் இருந்தீரே சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் மேல் கிருபை கூர்ந்து அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை நீர் மீட்டுக் கொண்டீர். கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. ஆட்டுக்குட்டியானவராக வந்து நீர் அங்கு பலியாகி உம்முடைய தோளை அவர்களுக்கு உடுத்த கொடுத்து நீர் அவர்களை மீட்டுக் கொண்டீர். அவர்கள் மேல் இவ்வளவாய் கிருபை வைத்தீர். ஆண்டவரே, அதன் பின்பாக ஆபிரகாம் ஐயாவுக்கு நீர் கிருபை காட்டினீர். அவரை நீர் மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, அவரை அந்த குடும்பத்திலிருந்து அவரை மீட்டுக் கொண்டு நீர் தெரிந்து கொண்டு அவரை வழிநடத்தி எடுத்துக்கொண்டு வந்தீர். அதன் பின்பாக ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மேல் கிருபை வைத்து அவர்களையும் நீர் வழி நடத்தினீர். அவர்கள் வம்சமாக உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். உம்முடைய ஜனமாக ஒரு கூட்டத்தை நீர் தெரிந்து கொண்டீர். அன்று முதல் இன்று வரைக்கும் உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகியிருக்கிறது. கிருபையின் தேவனாக மனித குமாரனாக நீர் வந்து இறங்கினீர். எங்கள் மேல் கிருபை கூர்ந்ததினால் பலியாக ஆடாக உம்மை ஒப்பு கொடுக்க, பாவ நிவாரண பலியாக உம்மை ஒப்பு கொடுக்க எங்களுக்காக இறங்கி வந்து பலியானீர். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, என்றென்றும் உள்ளது சுவாமி. இன்று வரை நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உம் நாமத்தை எங்களுக்கு தெரிய வைத்தீரே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே. இது எவ்வளவு மேன்மையான கிருபையாயிருக்கிறது. எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற கிருபையின் அடையாளமாயிருக்கிறது. உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்திய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே கதி என்று சரணடைகிறோம். சுவாமி, நாங்கள் பெரும்பாக்கியம் பெற்றோம். உம் நாமத்தை அறிந்து கொண்டு உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய வேத வசனத்தை பெற்று கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடையும் பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி கர்த்தாவே. உமக்கு எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.